அண்டைய நாடு என்ற வகையில் இந்தியா எப்போதும் இலங்கைக்கு நேசக்கரம் நீட்டியே வருகிறது. அண்மையில் டித்லிவா புயல் ஏற்பட்டிருந்த தருணத்தில் கூட 4 பில்லியன் இந்திய ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்கியிருந்ததுடன் தமது பாதுகாப்பு படைகளையும் அனுப்பி இலங்கை மக்களுக்கு உதவியிருந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு உதவியாக 4 பில்லியன் இந்திய ரூபாய் உதவியை பிரதமர் மோடி அரசு முன்மொழிந்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டை விட 1 பில்லியன் ரூபாய் அதிகமாகும். 2026-2027 நிதியாண்டுக்கான பாதீட்டில் இது சேர்க்கப்பட்டுள்ளதுடன் பாதீட்டை இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த அறிவிப்புக்கு இலங்கை வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றுள்ளது. இதேவேளை நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 7.4% வளர்ச்சியடைகிறது. பணவீக்கம் கிட்டத்தட்ட 2% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.